வணக்கம். நான் உங்க அடக்கே சுந்தர். இன்னும் பாத்தீங்கன்னா துணை சிஎம் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாராம். என்ன பக்காவா செஞ்சிருக்காரு துணை சிஎம். நான் எந்த துணை சிஎம் சொன்னேன்? துணை சிஎம் சொன்னேன். எந்த துணை சிஎம்? நீங்க பாருங்க, சொன்ன மாதிரியே செஞ்சாரு. பார்த்ததும் கட்டி பிடித்து கண் கலங்கிய மூதாட்டி, வாரி வாரி கொடுத்த பவன் கல்யாண். பவன் கல்யாணம் துணை சிஎம் தான். இவர் யாருங்க? நம்ம தமிழ்நாடு துணை சிஎம். ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு, 1000 பேர் வேலை கொடுத்துருந்தாரு, சம்பளம் வாரி வச்சிருந்தாரு. வேண்டாம் உதவி சொல்லிட்டு சமூக சேவை பண்றதுக்கு வந்து துணை சிஎம் ஆயிட்டாரு. யாரு நினைச்சீங்க? ஐடி கம்பெனி. நல்லா வச்சுக்கோங்க. இவங்க சொல்லலாம் தற்கொலைங்க, ஆமா ஆமக்குச்சிங்க, எலி குச்சிங்கெல்லாம் சொல்லலாம். நேற்று வந்து சினிமா துறையில வந்துட்டு இன்னைக்கு எப்படி சிஎம் ஆகலான்னு ஆகலான்னு கேட்கலாம். சிஎம்க்கு சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுறதுக்கு அறிவியல் கேட்கலாம். நான் சொல்றேன், துணை சிஎம் யாரு? எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி வச்சு நடத்தி வேலை பார்க்கல, ஐடி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தாரு. எவ்வளோ பெரிய ஆளு. உதறி தள்ளிட்டு காக்கா எச்ச மேல இருந்துச்சுன்னா எப்படி உதவும், அது மாதிரி உதறி தள்ளிட்டு சமூக சேவை தானே எனக்கு முக்கியம் சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட குடும்பமா பட்டா போட்டு ஆடுறதுக்கு வந்து இறங்கியிருக்காரு. சரிங்களா? தற்கூறீங்களா தொண்டர்கள் சொல்லிட்டு டிஎம்கே தொண்டர்கள் சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்காதீங்களா? நம்பி நம்பி இறந்து போதும். உடனே எனக்கு நினைச்சுக்கோனுங்க டிஎம்கே காரனுங்க. அது யாரா இருக்கட்டும், நாடக தலைவரா இருக்கட்டும், துணை தலைவரா இருக்கட்டும், மந்திரிகளாகட்டும், ரொம்ப கும்பாட்ட மாதிரி கும்பசீவன் மாதிரி ஆடாதீங்க. இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தமிழ்நாட்டுல யார் யார் இருக்குமோ அத்தனை பேருமே நீங்க வேணும் உட்கார வைக்கல. மாற்று கட்சியில் இல்ல, அதனாலதான் உட்கார வச்ச. நல்லா புரிஞ்சுக்கோ. மாற்று கட்சியில் இல்லாம நீ உட்கார வச்சதுக்கும் நீதான் வேணும்னு உட்கார வைக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அறிவு கேட்ட ஜென்மங்களா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னா சிறுபான்மை ஓட்டு போயிட்டு நம்ம யாரு, நம்ம நாடக தலைவர் விளக்கெண்ண மாதிரி பேசுறாரு. சிறுபான்மைக்கு ஒரு கொடுமை உண்மைதாங்க. சிறுபான்மைக்கு சிறுபான்மை ஜாதியை சேர்ந்தவங்க இல்ல அந்த சிறுபான்மை ஓட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு கொடுமை இருந்துச்சுன்னா பொங்கியில வாங்கலாம். இங்க இல்லைங்க, வெளியே வெளி அதாவது தமிழ்நாட்டை விட்டு வெளியா இருக்க வெளியூர்ல இருக்க சிறுபான்மை இருக்கு நடந்தது ஒரு குறை கொடுக்குறதா விளக்கணுங்க. இங்க இருக்க யார் யாரு மதத்தை சார்ந்தவங்களோ அவங்க மதத்தோட கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறதுல நான் என்ன சொல்றேன்னா, தீபம் ஏற்றுறது, கார்த்திகை தீபம் ஏற்றுறது நம்ம இந்துஸ்வர வழிமுறைகள் என்ன, அதை ஏற்ற விடல. இவனுக்கு ஒன்னே என்னன்னா, சிறுபான்மையர் ஓட்டு போயிருந்து என்ன வெத்தம் கேட்டவங்களா சிறுபான்மையருக்கே தெரியும். நீங்க நாடகம் தான் பண்றீங்கன்னு பக்கா நாடக வருஷம் தெரியும். ரொம்ப அறிவுபூர்வம் நடக்காதீங்க. ஓவர் ஸ்மார்ட் நடந்தீங்கன்னா மக்களுக்கு நல்லாவே தெரியும், எப்பயும் தெரியும், எனக்கும் தெரியும். சரிங்களா? நீங்க வேலூர் உட்கார வைக்கல. மாட்டு கட்சி இல்லாம நீங்க எல்லாம் அவங்க எல்லாம் நீங்க மாட்டு போட்டோம் உட்கார வச்சோம். நீங்க வேணும் இல்ல, அறிவு கேட்டு பண்ணாதீங்க. சொல்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க.